ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல் இந்தியா ரவுண்ட் டு கவுன்சிலிங்கோட வேகன்சி லிஸ்ட், கிளியர் வேகன்சி லிஸ்ட் தான் பார்க்க போறோம். விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட் ஆல்சோ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட் அப்படிங்கிறது என்னதுனே அப்படின்னா, ஒரு காலேஜஸ்ல போயிட்டு நீங்க வந்து அலாட் பண்ணிடுறீங்க, ஒரு காலேஜை நீங்க அலாட் பண்ணிடுறீங்க, அந்த காலேஜஸ் அலாட் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல போய் நீங்க சாய்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுதான் விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விர்ச்சுவல் வேகன்சிக்கான லிஸ்ட்டும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளியர் வேகன்சிக்கான லிஸ்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கிளியர் வேகன்சிக்கான லிஸ்ட் வந்து இங்க இருக்கு. விர்ச்சுவல் வேகன்சி இங்க இருக்கு பாருங்க. விர்ச்சுவல் வேகன்சி ரவுண்ட் 2 யூஜி கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. டோட்டல் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் டோட்டலா இந்தியா அளவுல எத்தனை காலேஜஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே கிளியர் வேகன்சி அண்ட் விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இது மூலியமா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ், ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 749 சீட்ஸ் இருக்கு. ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா 22 சீட்ஸ் இருக்கு. டோட்டல் எவ்வளவு இருக்கு? 22 சீட்ஸ் இருக்கு. டோட்டல் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 771 சீட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பட் இதுல தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், கேரளா, கர்நாடகா அண்ட் நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸை இப்ப எடுத்திருக்காங்க. அது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய வேகன்சி அப்படிங்கறத நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியா இருக்கு. பட் அந்த சீட்ஸை வந்து எடுத்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு கட் ஆஃப் கம்மி ஆயிருக்கும், பட் கம்மி ஆகல. சோ அதான் இப்ப டீடைல்டா சொல்ல போறேன். நார்மலா ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சீட்ஸ் மீன்ஸ் என்னது? அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அன்ரிசர்வ்டு சீட்ஸ். அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 116 சீட்ஸ் இருக்கு. 116 சீட்ஸ் இருக்கு. போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங், ஐ மீன்ஸ் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான சீட். நெக்ஸ்ட் ஓபிஎஸ், ஓபிசி, ஓபிசி கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 96 சீட்ஸ் இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 38 சீட்ஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 51 சீட்ஸ் இருக்கு. எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 18 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வேகன்சி, டோட்டல் கிளியர் வேகன்சி சொல்றேன். விர்ச்சுவல் வேகன்சி நம்மளுக்கு தேவையில்லை, கிளியர் வேகன்சி தான். ஏன்னா விர்ச்சுவல் வேகன்சிக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு ரீஅலாட்மெண்ட்க்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரீஅலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து யாரு? விர்ச்சுவல் வேகன்சி. பட் கிளியர் வேகன்சி தான் நம்மளுக்கு முக்கியம். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 319 சீட்ஸ் இருக்கு. 319 சீட்ஸ் இருக்கு. இப்ப இந்த 319ல ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் ஓபன் சீட்ஸ். இதுல வந்து நான் பிசிக்கலி சேலஞ்சடு ஆர் வந்து எந்த ஒரு டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே நான் ஆட் பண்ணல. பியூர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி. ஓகேங்களா? இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க, அது மாதிரி அங்க. சோ அந்த சீட்ல 319 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 771 சீட்ல இருந்து 319 சீட்ஸ் நம்மளுக்கு வேக்கன்ட் இருக்கு. நியர்லி கிட்டத்தட்ட 450 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாயிருக்கு? ஃபில்லப் ஆயிருக்கு. 450 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. வேணாம், இதுல பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட் வருவாங்க, அதே மாதிரி இன்எபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ 400 சீட்ஸ் வச்சுக்கோங்க. 400 சீட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்டா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. இந்த 400 சீட்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 சீட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே ரொம்ப டவுட். ஏன்னா இந்த 400 சீட்டை தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தமிழ்நாடு கட் ஆஃப் வந்து பிசி கட் ஆஃப்ல கண்டிப்பா 610, 611 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இந்த 400 சீட்ல கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 சீட் தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 350 சீட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காங்க. திருப்பி சொல்றேன், ரவுண்ட் 2ல டாப் ஸ்கோர் வாங்கிருக்கீங்க, 690, 695 மேல இருக்கீங்க, 680 மேல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரவுண்ட் 2க்கு ஆல் இந்தியா கோட்டா ட்ரை பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற காலேஜஸே கிடைக்கும். சோ ப்ளீஸ் ட்ரை இட். ஓகேங்களா? ஏன்னா வந்து கீழே பார்டர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் 618 மார்க் வாங்கிட்டு
சீட்டு கிடைக்குமா, செல்ஃப் பினான்சிங் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அந்த வழி அப்படிங்கிறது ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கும் அது நல்லாவே தெரியும். சோ டாப் ஸ்கோர் வாங்கிருக்கீங்க 680 690 பிளஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தயவு செஞ்சு ஆல் இந்தியா கோட்டால ட்ரை பண்ணுங்க. 400 சீட் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சீட்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2 கோர்ஸ். ஓகேங்களா? டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் வருஷம் எவ்வளவு நாங்க ஃபீஸ் பே பண்றோம். டீம்டு யூனிவர்சிட்டிட்ட கேட்டு பாருங்க. அதை இன்டூ 5.5 இயர்ஸ்க்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டினுடைய வேல்யூ 1.5 to 2 கோர்ஸ் ஆச்சு. சோ அந்த ஒவ்வொரு சீட்டையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 400 சீட்டு நம்ம இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட 350 சீட்டு கிட்ட நம்ம இழந்திருக்கோம் அதர் ஸ்டேட்ஸ் கொடுத்து. சோ தயவு செஞ்சு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டாப் ஸ்கோர் ஆகணுங்க. டெஃபினெட்லி போய் ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு தமிழ்நாட்டு கட் ஆஃப் கம்மியாகி வரும். ஓகேங்களா? இதை தான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.